ஹலோ விவர்ஸ், தொடர் அழுத்தம் திமுகவில் இணைந்த தமிழிசை அதிர்ச்சியில் பாஜகவினர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் தமிழிசை அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு செல்லும் போது தமிழிசை அவர்களை அழைத்து கடுமையாக கண்டிக்கிறார் அமித்ஷா. அதற்கு தமிழிசை விளக்கம் கொடுக்க முற்படும் போது மறுத்து அமித்ஷா பேசும் வீடியோ வைரலானது. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழிசை தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில ஆளுநராக இருந்தவர். அவரை இப்படி நடத்துவதா நாங்கள் மோசமாக உணர்கிறோம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையோ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையோ இப்படி நடத்துவாரா அமித்ஷா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால் எப்படி வேண்டுமானாலும் நடத்துவதா என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் 25 வருடம் பாஜகவிற்காக கடுமையாக உழைத்தும் தேர்தலில் போட்டியிட்டும் தமிழிசை அவருக்கு அமைச்சர் பதவி போன்ற முக்கிய பதவி கிடைக்கவில்லை. ஆனால் தேர்தலில் போட்டியிடாத தமிழிசை அவர்கள் அளவுக்கு அனுபவம் இல்லாத நிர்மலா சீதாராமனுக்கு 2 பதவிகள் கொடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் அவர் பார்ப்பன சமூகம், தமிழிசை பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்பதால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான பெண் அரசியல்வாதியாக திகழ்ந்தவரை மேடையில் வைத்து இப்படி அசிங்கப்படுத்துவது தவறான முன்னுதாரணம் என பலரும் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில்தான் தமிழிசை அவர்கள் இந்த சம்பவத்தால் மனமுடைந்துள்ளதாகவும் மேலும் அவரை அண்ணாமலையுடன் சேர்ந்து கட்சி பணிகளை தொடர வலியுறுத்தி வருவதால் அவருக்கு பாஜகவில் தொடர விருப்பமில்லை என்று தனது ஆதரவாளர்களிடம் புலம்பி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் திமுகவினர் தமிழிசை அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக பேசி வருவதால் தமிழிசை அவர்களிடம் சிலர் திமுகவில் இணைய சொல்லி வலியுறுத்தி வருவதாகவும் இதனால் விரைவிலேயே அவர் திமுகவில் இணையலாம் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.